எனக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா எங்கேயாவது டிராவல் பண்ணி போகிறோம், ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு மாலுக்கோ ஒரு மூவிக்கோ ஏதாவது ஒரு ஹாப்பி ஒரு இன்சிடென்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே இம்மிடியட்டாக இதனால பாதிக்கப்படுறதுனால அங்கே போய் என்னால் சந்தோஷமாக எதையுமே என்ஜாய் பண்ண முடியாமல் தும்மலோடைய, அதுவும் தும்மல் அப்படிங்கிறது சாதாரணமாக கூட இருக்காது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வெளியில் வரும் அந்த தும்மல். அதனாலே என்னால் வேறு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் என்ஜாய் பண்ண முடியாமல் அது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் தும்மல் வந்து இமீடியட்டாகவும் வராது, இட் வில் டேக் அ லாங் டைம் டு கம் அவுட். அது வரைக்கும் எனக்கு கண்ணை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கூச்சம் ஏற்படும். ஒரு மாதிரி கூச்சம் இருக்கும், மூக்கில் கண்ணிலலாம் ஒரு மாதிரி கூச்சம் ஏற்பட்டு கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தும்மல் வெளியில் வந்து இது வந்து ஒரு தும்மலோடு நிற்காது, அந்த நாள் ஃபுல்லாகவே தும்மிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த அளவுக்கு வந்து ஹையர் பீக்குக்கு போகும்போது கிளாஸ்ல உட்காந்து சில மாதங்கள் கழிச்சு நான் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். அடுத்த செகண்ட் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்வா ஹீலிங் சென்டர்.